கோர்ட் எக்ஸாம் இன்டர்வியூ அதை பற்றி ஃபஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா டிஃபிகல்ட்டாவோ இல்லை வெரி டிஃபிகல்ட்டாவோ அப்படிலாம் எதுவும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். யாருமே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, அதாவது உங்களை பற்றின டீட்டெயில்ஸு, சுய விவரம் சொல்லுவாங்களா, அது ஒர்க் ஸ்டேட்டஸு, இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கொஷின்ஸ் கேட்குறதுமே ஈஸியாக தான் கேட்பாங்க. அண்டு குறிப்பாக சொல்லப்போனால் ஜிகேன்னு சொல்லும் போது ஜிகேக்குள்ளே, அதாவது ஜென்ரல் நாலேஜ், அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ், அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து கேட்க மாட்டாங்க. மற்ற இன்டர்வியூ மாதிரி இந்த இன்டர்வியூ அப்படின்றது இருக்காது. அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் டூரேஷன் தான், அவ்வளோதான், ரொம்ப கம்மியான டைம் டூரேஷன் தான். அதில் வந்து உங்களை அதிக மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறது தான் என்னோட வேலை, எங்களுடைய வேலை, எங்கள் மஹி அகாடமி டீமோட ஒர்க்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். பிகாஸ் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிகே கேட்பாங்க. ஜிகேக்குள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கேட்கலாம், இல்லாட்டி இந்த இது ரிலேட்டடாக கேட்கலாம், அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரம்மாண்டமான அப்படின்ற ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷனே தேவையில்லைன்றேன் நான், ஓகேங்களா? ஸோ தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் இந்த இன்டர்வியூவை. இன்னொரு முக்கியமாக 2 விஷயம் இந்த இன்டர்வியூ பற்றி சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுத்தீங்களா, உங்கள் ஸ்கோர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணியுமே உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா குட் ஸ்கோர் அப்படின்றத போடுவாங்க, ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் அப்படின்றது போட்டுருவாங்க. எஸ், அந்த மினிமம் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு, இது இவ்வளோ எடுத்தால், அதாவது 30க்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை அட்டன் பண்ணும் போதே, நீங்கள் போய் உட்காந்தாலே, நீங்கள் போய் அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பாஸ் மார்க்கை போட்டுருவாங்க. பட் உங்களை அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களை ஹை மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம மஹி அகாடமியோட வேலை, ஓகேங்களா? அதுக்கு தான் நம்முடைய கிளாஸஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன், ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதில் இருந்தால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து சோதனை பண்ணி பார்க்குறாங்க, ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால் அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். அதாவது அந்த கீழ்நிலை பணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கையுமே நீங்கள் பண்ண எலிஜிபிள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான். அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி அந்த கரெக்ட் டைமிங்குள்ளே எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்முடைய கிளாஸஸ். அதனால் டெலகிராம் குரூப்பில் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லி பயந்துட்டு நிறைய பேர்லாம் கால் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ உங்களோட பயத்தை போக்குறதுக்காக நானும் ஒவ்வொருத்தரையாக கால் பண்ணி உங்கள்கிட்ட பேச முடியலை, அதனால் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம் சொல்லி உங்களோட வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன்.